அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஒரு புதிர் ஒன்று பார்க்க போகிறோம். நம்முடைய பழைய தமிழர்கள் அவங்களுக்குன்னே உரிய ஒரு திறமை என்னென்னா, நிறைய புதிர்கள் விடுகதைகளில் அவங்க ரொம்பவே கெட்டிக்காரங்களாக இருந்தாங்க. நாளடைவில் அந்த புதிர்களெல்லாம் அடுத்தடுத்த தலைமுறையினர்களுக்கு கொண்டு வர முடியாமல் நிறைய புதிர்கள் நம்ம தமிழர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையினர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதன்படி எனக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு புதிர் ரொம்ப வருஷமாகவே யார்கிட்டையாவது சொல்லணும், அதை வெளியில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது எப்படி தெரியப்படுத்துறதுனே தெரியல. ஆனால் இப்போ நிறைய தான் சோசியல் மீடியாலாம் வந்துருச்சே. இந்த சோசியல் மீடியாவில் கொண்டு போனோம்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து சேருது. அதனால் அதை இந்த சோசியல் மீடியா மூலமாக நம்முடைய சேனல் மூலமாக இது போன்ற புதிர்களெல்லாம் நம்ம எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால் இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். புதிர் என்னென்னா, இந்த மாதிரி சதுரமான ஒரு மாந்தோப்பு ஒன்று இருக்குது. சதுரமான மாந்தோப்பு. இதில் 4 என்ட்ரன்ஸு. இது என்ட்ரன்ஸ் 1, இது என்ட்ரன்ஸ் 2, இது என்ட்ரன்ஸ் 3, இது என்ட்ரன்ஸ் 4. இந்த வழியில் இப்போ நீங்கள் போகிறீங்க. அந்த வழியில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அந்த மாந்தோப்பு கிராஸ் பண்ணி போகும்போது இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு ஒரு பசிச்சிருது. ரொம்பவே பசியாயிருது. இந்த தோப்பு வழியாக நீங்கள் போயிட்டுருக்கும்போது ரொம்பவே உங்களுக்கு பசியாயிருது. அப்போது நீங்கள் ஒரு மாம்பழம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ இந்த மாம்பழத்து தோப்பில் முதல்ல இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நீங்கள் உள்ளே போகணும். அப்போ நீங்கள் போகும்போது இந்த 4 மூலையிலையுமே வாட்ச்மேன் இருக்காங்க. அந்த 1ஆம் நம்பர் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, அண்ணா எனக்கு ஒரு மாம்பழம் கொடுங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்போது கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உள்ளே போய் மாம்பழம் எவ்வளோ வேணாலும் பிடுங்கிக்குங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பசிக்கு தானே கேட்குறீங்க, எவ்வளோ மாம்பழம் உங்களுக்கு வேணுமோ பிடுங்கிக்குங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ மாம்பழம் பிடுங்குறீங்களோ அதில் சரிபகுதி மாம்பழம் எனக்கும் அது போக ஒரு மாம்பழம் எக்ஸ்ட்ராவும் எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வாட்ச்மேன் சொல்லிடுறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, சரி நான் பிடிங்கிறேனே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க. இது வழியாக உள்ளே போகிறீங்க என்ட்ரன்ஸில். இப்போ 2வது இடத்துல போகும்போது இங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கார். இந்த வாட்ச்மேன்ட்டு நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் எனக்கு ஒரு மாம்பழம் வேணும், ஒரு மாம்பழம் கொடுங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கேட்டதுமே இந்த வாட்ச்மேன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தாராளமாக உள்ளே போய் பிடிங்கிக்கோங்க, எவ்வளோ மாம்பழம் வேணாலும் பிடிங்கிக்கோங்க, ஆனால் நீங்கள் பிடுங்குற மாம்பழத்தில் பகுதி மாம்பழமும் அது போக ஒரு மாம்பழம் எக்ஸ்ட்ராவும் எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் வெளியே எவ்வளோ வேணாலும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த 2வது வாட்ச்மேன் சொல்லிடுறாரு. சரிண்ணா, அங்கேருந்து சரிண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வர்றீங்க. இங்கே 3வது வாட்ச்மேன்ட்டு வரீங்க. இங்கேயும் ஒரு வாட்ச்மேன் இருக்கார். இந்த வாட்ச்மேன்ட்டு கேட்குறீங்க மாம்பழம் வேணும்னு. இவரும் அதே மாதிரி சரிபாதி மாம்பழமும் அதுபோக ஒரு மாம்பழம் எக்ஸ்ட்ராவும் எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் கொண்டு போங்கன்னு சொல்லிடுறாரு. சரின்னு மறுபடியும் நீங்கள் உள்ளே போகிறீங்க. இங்கே 4வது வாட்ச்மேனை பார்க்குறீங்க. 4வது வாட்ச்மேனை பார்க்கும்போது அவர்கிட்டையும் கேட்குறீங்க, ஒரு மாம்பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, சரிங்க நீங்கள் உள்ளே எவ்வளோ வேணாலும் மாம்பழம் பிடிக்குங்க, ஆனால் நீங்கள் பிடுங்குற மாம்பழத்தில் பகுதியும் அதுபோக ஒரு மாம்பழம் எக்ஸ்ட்ராவும் எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த 4வது வாட்ச்மேனும் சொல்லிடுறாரு. சொன்னதுமே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போய் உங்களுக்கு தேவையான மாம்பழம் சில பல மாம்பழம்லாம் நிறைய பறித்து கொண்டுட்டு வரீங்க. வரும்போது இங்கே வரும்போது நீங்கள் பிடுங்கின மாம்பழத்தில் பகுதி மாம்பழமும் அதுபோக ஒரு மாம்பழம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு அடுத்து இங்கே 3வது வாட்ச்மேன்ட்டு வரீங்க. இவர்கிட்ட உங்கள் கையில் இருக்கக்கூடிய மாம்பழத்தில் பகுதி மாம்பழமும் அதுபோக ஒரு மாம்பழம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு மறுபடியும் இங்கேருந்து இங்கே போகிறீங்க. இந்த வாட்ச்மேன்ட்ட போகும்போது இவருக்கும் நீங்கள் வச்சுருக்கிற மாம்பழத்தில் பகுதியும் அதுபோக ஒரு மாம்பழம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே போகிறீங்க. இங்கே போகும்போது இவர் தான் நீங்கள் உள்ளேருந்து போகும்போது கடைசி வாட்ச்மேன், வெளியிலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு வாட்ச்மேன். இவர்கிட்ட போகும்போது நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மாம்பழத்தில் பகுதியும் அதுபோக ஒரு மாம்பழம் எக்ஸ்ட்ராவும் இவர்கிட்ட கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு உங்கள் கையில் இருக்கிற மாம்பழத்தோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு மாம்பழம் உங்கள் கையில் இருக்குது. அப்போது நீங்கள் உள்ளே எத்தனை மாம்பழம் பிடுங்குனீங்க, அதுபோக இங்கே எத்தனை மாம்பழம் கொடுத்தீங்க, இங்கே எத்தனை மாம்பழம் கொடுத்தீங்க, இங்கே எத்தனை மாம்பழம் கொடுத்தீங்க, இவர்கிட்ட எத்தனை மாம்பழம் கொடுத்தீங்க, அதே போல் எல்லார்கிட்டையுமே சரி பகுதியை கொடுத்துட்டு அதுபோக ஒன்று எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கீங்க. கொடுத்துட்டு
நீங்கள் வெளியில் வந்து பார்க்கும்போது உங்கள் கையில் இந்த ஒரு மாம்பழம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த புதிரோட கேள்வி என்னென்னா, உள்ளே நீங்கள் பிடுங்கின மொத்த மாம்பழம் எவ்வளவு? இந்த தோப்பில் நீங்கள் பிடுங்கின மொத்த மாம்பழத்தோட எண்ணிக்கை எவ்வளவு? இங்கே எவ்வளோ மாம்பழம் கொடுத்தீங்க, இங்கே எவ்வளோ மாம்பழம் கொடுத்தீங்க, அதுபோக எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுத்தீங்க, இங்கே எவ்வளோ மாம்பழம் கொடுத்தீங்க, அதுபோக எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுத்தீங்க, இங்கே எத்தனை மாம்பழம் கொடுத்தீங்க, அதுபோக எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுத்தீங்க. கரெக்டாக உங்கள் கையில் 1 இருக்குது. அப்போ உள்ள மொத்தமாக நீங்கள் பிடுங்கின மாம்பழத்தோட எண்ணிக்கை எவ்வளவு? இதுதாங்க புதிர். இதுக்கான பதிலை தயவு செய்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்கான பதிலை வர்ற சண்டே உங்களுக்காக விளக்கமாக இதன்படி உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். நீங்கள் அதுக்கிடையில் உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு பிரயோஜனமான ஒரு புதிராக இருந்தால், ஒரு பிரயோஜனமான வீடியோவாக இருந்தால் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். தெரிஞ்ச எல்லா பேருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்ககிட்டையும் கமெண்ட்டில் பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இதுக்கான பதில் உங்களுக்கு நான் விளக்கமாக தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோ மூலமாக. தேங்க்யூ.